ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி. எப்பயாவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப இந்த கேம் தியரியில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் டே டு டே எடுக்கிற சாய்ஸஸ்னால தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அந்த சாய்ஸஸ்னால தான் உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்ல டிசிஷன், நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஐடென்டிஃபை பிளேயர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். ஒரு செஸ் கேமை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிங்குக்கு செக்மேட் வச்சா அந்த கேம் முடிஞ்சிடும். அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட் என்ன மூவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை. அது ஒரு இன்ஃபைனைட் கேம். நமக்கு செட் ஆஃப் ரூல்ஸும் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை க்ரியேட் பண்ணால் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, யார் நம்ம கூட விளையாடுறா, யார் நமக்காக விளையாடுறா அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில நமக்கு தெரியவே தெரியாது. செகண்ட் திங் என்னன்னா, அனலைஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பே ஆஃப். நீங்கள் இப்போ டிக்டாக்டோ விளையாடுறீங்க அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்து விளையாடுவீங்க. இதே மாதிரி தான் லைஃப்பும். உங்கள் பிளானை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், அதாவது ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலையில் நீங்கள் சேர போகிறீங்கன்னு வச்சுப்போம், இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ரெண்டுத்துக்கும் என்ன விளைவு கிடைக்கும், என்ன அவுட்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கிடைக்கிற விஷயம் லாபமா நஷ்டமா? லாபத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும், நஷ்டத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம். தேர்ட் திங் என்னென்னா, ப்ரிடிக்ட் பிஹேவியர் அண்ட் சூஸ் வைஸ்லி. ஒரு விளையாட்டை நீங்கள் விளையாடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஆப்போனண்ட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத கணிக்க, ப்ரிடிக்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அடுத்த மூவ் எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் லைஃப்லையும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ தான் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. ஃபோர்த்து திங் என்னென்னா, நேஷ் ஈக்குலிபிரியம். நேஷ் ஈக்குலிபிரியங்கிறது என்னென்னா, நாம் ஒரு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ 2 ஆப்போனண்ட்டாலுமே எந்த மூவுமே நெக்ஸ்ட்டு பண்ண முடியாத அப்படிங்கிற நிலமை வந்தால் தான் அது நேஷ் ஈக்குலிபிரியம். அதாவது உங்கள் லைஃப்பில் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் எந்த டிசிஷனுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். பிஸ்னஸ் டெலிமா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா 2 கைதிங்க இருக்காங்க, அவங்க தப்பிச்சு போய் ஒரு இடத்துல திருடிடுறாங்க. இது போலீஸ்க்கு தெரிஞ்சிருது, ஆனால் அவங்களுக்கு எந்த தடயமுமே கிடைக்கல. ஆனால் அவங்க இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர்த்தையும் தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீங்கள் அடுத்தவங்கள காட்டி கொடுத்துட்டா உங்களை நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் சொல்கிறாங்க. ஆனால் இதில் 2 பேரும் சைலண்டாக இருந்துட்டாங்கன்னா 2 பேருக்கும் கம்மியான தண்டனை தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு நிலமை வரும். அப்போ எந்த டெசிஷனுமே எடுக்காமல் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த கேம் தியரியை நம்ம இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. சென்னை மாதிரியான பெருநகரத்தில் அலெக்ஸ் அப்புறம் சாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பப்போ காஃபி சாப்பிட மீட் பண்ணிக்குவாங்க. அலெக்ஸ் வந்து கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் சாம் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். 2 பேர் ஸ்கில்லையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க அனலைஸ் பண்ணதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ்லாம் அவங்க டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாமல் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நல்லா போகுது. இது காரணம் அவங்க எடுத்த டெசிஷன் தான். கேம் தியரிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒரு நல்ல முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கிறது, அந்த முடிவுகளை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் விளையாட்டுலையும் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.